இந்த பையன் பசிக்குதுன்னு மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு கிரனைட் எடுத்து தண்ணிக்குள்ள போடுறான். அது வேஸ்டா போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு போடுறான், அது வெடிச்சிருது. தண்ணிக்குள்ள இருந்து மீன் வரக்கு பதிலா மனுஷங்களோட பாடி தான் வருது. இந்த உலகத்துல கொஞ்சம் பேர் தவிர மத்த எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஒரு இடத்துல இறந்த மாதிரி படுத்து கிடக்குறான். இவன் பக்கத்துல ஒரு நாய் வரும், அதை குத்தி கொன்றுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு போறான். அவனோட அப்பா இவனை உடனே திட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நாயோட உடம்புக்குள்ள விஷம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட தோலை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போறாரு. அதை கொடுத்துட்டு ஏதாவது பொருள் வாங்கலான்னு பார்த்தா இந்த ஆளு கையில கண்ணை வச்சுட்டே மிரட்டுறான். அந்த பையனோட அப்பாவாலையும் எதுவும் பண்ண முடியல. கோவத்தோட வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் அந்த கண்ணை எடுத்துட்டு வரான். இவங்க கிட்ட இருக்க துணியை கேட்கறான். அந்த பையனோட அப்பா வாயில கண்ணை வச்ச உடனே இந்த பையனும் துணி எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடிக்கிறான். இவனோட அப்பாவை கூப்பிடலான்னு போறான். பார்த்தா அவர் இறந்து கிடப்பாரு. எப்படின்னா ஆத்தோரத்துல ஒரு நண்டை பிடிச்சி சாப்பிட்டு இருப்பாரு. அதுல விஷம் இருந்திருக்கும். அவர் அப்படியே விட்டுட்டு போய் இவன் பிடிச்ச மீனை சாப்பிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் போய் பாக்குறான். அவர் இறந்திருக்காருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவனோட அப்பா பாடி எடுத்துட்டு போய் ஒரு ஆத்துல வீசிடுறான். அடுத்த வேலையா அந்த கண்ணை வச்சு மிரட்டினவனை போய் கொண்டுடுறான். அப்படியே அவன் வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் எடுத்துக்கிறான். அப்படியே எங்க போறதுன்னு தெரியாம போட்ல உட்காடுறான். அது வாட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் ஒரு இடம் வரும், அங்க இறங்கி நடந்து போக ஆரம்பிப்பான். அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிரும். பழைய கார்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில இவனா ஒரு இடத்த தேடி போறான். இதெல்லாம் என்ன இடம்னு இவனுக்கு தெரியாது. அந்த இடத்துல பார்த்தா 2 பேர் இருப்பாங்க. இவன்ட்ட இருக்க கண்ணை எடுத்துட்டு அப்படியே ஸ்லோவா நவுந்து அவங்க பக்கத்துல போறான். அவங்க 2 பேரும் இவனை பாக்குறாங்க. அவங்க எல்லாம் இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது உண்மை இல்ல. இவனோட மனசாட்சிக்கு அப்படி